வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பால்வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் நமது சேனலில் பிறவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களுடைய ஹிருதயத்தில் உள்வாங்கிக் கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உண்ணுக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பால்வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷஷ்டிதம சர்க்கமானது 60. கும்பகர்ண பிரபோதகா. அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும் ஸ்ரீ ராமபிரானோட யுத்தம் பண்ணுறதுக்காக மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனுடைய தம்பியாகப்பட்ட கும்பகர்ணனை எழுப்பினார்களாம் என்கின்ற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரை இன்றைய நாம் சொல்ல இருக்கின்றோம். இந்த சர்க்கம் மட்டும், இந்த அத்தியாயம் மட்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கோ அதை அப்படியே ராவணன் சொல்கிறான் அரக்கர்கள்ட்ட. இதில் என்னன்னாக்கா, பிராமண மன்னர்களால் பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் ஆகிய 4 வர்ணக்காரர்களுமே இருக்கட்டும், அவளுக்கு இருக்கக்கூடிய பழக்கங்களானது மது அருந்துதல், புலால் சாப்பிடுதல், இவைகள் அனைத்தும் இருந்தால் அவர்கள் அனைவருமே அரக்கர்கள் குலத்தில் இருந்து பிறந்தவர்கள்தான் அப்படின்றத நான் உணர்ந்துட்டன்ட்டு ராவணன் சொல்கிறான். அவன் பிறந்தது பிராமணன், அந்தணன். அவன் அப்பா மகாமா முனிவர், ஆனால் அம்மா ராட்சசி. அதனால தான் அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார் ராவணன். அவன் மகா வேதாவி ஞானி அவன். அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூலோகத்தில் பிறந்த அனைவருமே, அனைத்து மனிதர்களுமே மது அருந்துதல், புலால் உண்ணுதல், இந்த 2 விஷயத்தை வச்சுட்டா அவன் அரக்கர் குலத்தில் பிறந்தவா தான். அரக்கர் குணம் அவளுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னுட்டு சொல்கிறது. ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகண அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண விராகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यो. ஸ்ரீ சீதாலட்சுமண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பால்வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷஷ்டிதம சர்க்கமானது 60. கும்பகர்ண பிரபோதகா. கும்பகர்ணனை அரக்கர்கள்லாம் எழுப்பினாலாம்.
ச பிரவேசிய புரியும் லங்காம் ராமபாண பயார்த்திதா பக்ன தர்பஸ்ததா ராஜா பபூவ யதிதேந்திரியா மாதங்கைவ சிம்ஹேன கருடேனேவ பன்னகः அபீபூதோ அபவத் ராஜா ராகவேன மகாத்மனாக. அரக்கர்களுக்கெல்லாம் வேந்தனாக இருக்கக்கூடிய மகா பாவியான அந்த ராவணன் இலங்கை நகருக்குள்ளே போய் நுழைந்த உடனேயே ஸ்ரீ ராமபிரான் தன் மீது விட்ட அந்த பானத்தை நினைத்து அந்த அச்சத்தினால் அவனுடைய மனமானது ரொம்பவும் துன்பப்பட்டதான். அந்த பானமானது அவன் மேலே பட்ட உடனேயே இந்த ராவணன் தங்கிட்ட இருந்த அகங்காரம், நான் என்ற மமகாரம், செருக்கு எல்லாமே முற்றிலுமாக அவனுக்கு அழிந்து போய்விட்டதாம். அந்த சமயத்தில் அவன் தன்னுடைய புலன்கள்லாம் கலங்கியவனானான். ஏன்னா எந்த சமயத்துலையுமே அவன் காமத்தில் இருக்கக்கூடியவன், அதுவே கலங்கித்தான். அது எப்படி என்று தான் அவனை பார்க்கறதுக்கு ஒரு சிங்கையும் யானையும், அதாவது சிங்கம்ங்கிறது ஸ்ரீ ராமபிரான், யானைங்கிறது ராவணன், அதே மாதிரி கருடன்கிறது ஸ்ரீ ராமபிரான், சர்ப்பங்கிறது ராவணன். இவை ஒவ்வொன்றையும் தாக்கி எப்படி வெற்றி கொள்வதோ அதுபோல ரகுகுல திலக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் என்னை அவன் வெற்றி கொள்ளப்பட்டு வெற்றி கொண்டுட்டான். அதனால் நான் அவமானத்திற்கு ஆளானேன் அப்படின்ட்டு ராவணன் தன்னோட மனசுக்குள்ள நினைக்கின்றானாம். பிரம்மதண்ட பிரகாசாமாம் வித்யோத் சத்ருஷ வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் விவ்யதே ராட்சசேஸ்வரா. மின்னலை போல பிரமாதமாக ஒளி வீசிக் இருக்கக்கூடிய ராவணனுடைய வில்லு இது பிரம்மதண்டம், அது போயிடுத்து. அதுபோல ராமன் விட்ட அந்த வில் அம்புகளானது எப்படி இருந்தான் தெரியுமா? பிரம்மாவினுடைய கையில் இருக்கக்கூடிய தண்டமாக இருந்தத இந்த மகா பாவியான அரக்கன் தன் மனசுக்குள்ளே எண்ணி எண்ணி மிகவும் கவலைக்கு உள்ளானானாம் ராவணன். ச காஞ்சனமயம் திவ்யம் ஆஸ்திரித்ய பரமாசனம் விப்ரக்ஷேமானோ ரக்ஷாம்சி ராவணோ வாக்கியம் அப்ரவீத். உடனே என்ன பண்ணான்னா தன்னுடைய மாளிகைக்குள்ளே போயிட்டு பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அந்த திவ்யமான ஆசனத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்தானாம். அப்படி அமர்ந்து கொண்ட உடனேயே ராவணன் என்ன பண்ணானா அங்கே இருக்கிற கூடியிருந்த அரக்கர்களை பார்த்து சொன்னானா, என்ன சொன்னான் தெரியுமா? சர்வம் தற்கொள்வே மோகம் எத்தப்தம் பரமம் தபா யத்சமானோ மகேந்திரேனா மானுஷேனாஸ்மி நிஜ்ஜிதா இதம் தத் பிராமணோ கோரம் வாக்கியம் மாபஸ்திதம் மானுஷேபியோ விஜானீஹி பயம் துவம் இது தத்ததா. இப்போ ராவணன் சொல்கிறான், சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு அரக்கர்கள்கிட்ட, நான் இதுக்கு முன்னால் ரொம்பவும் பிரமாதமாக தீவிரமாக செஞ்ச தவங்கள் எல்லாமே எனக்கு இப்போ பயன் கொடுக்கல. இந்திரனுக்கு நிகராக வலிமை படைத்தவன் நான். ஆனால் ஒரு சாதாரண அல்பமாக இருக்கக்கூடிய மானுடனால நான் வெல்லப்பட்டேன். அவன் என்ன வென்றுட்டான். மனிதர்கள்கிட்டேருந்துலாம் அவர்களிடமிருந்து தான் உனக்கு அபாயம். இதை நீ நினைவில் எந்த காலத்திலையும் வைத்து கொண்டிருக்க வேண்டும் ராவணா. அப்படி என்று பிரம்மாவானவர் கூறிய அந்த செய்தியை அந்த தருணத்தில் இப்போது என்னை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு நானாம் ராவணன் அரக்கர்கள்ட்ட சபையில்
தேவதான கந்தர்வைர் யக்ஷராட்சச பன்னகைஹி அவத்தியத்துவம் மயா பிராப்தம் மானுஷேபியோ ந யாசிதம். தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள், பன்னகர்கள் இவா எல்லாராலையுமே என்னை கொல்லப்பட முடியாது அப்படின்ற வரம் மட்டும்தான் நான் கேட்டேன். அதை பிரம்மா எனக்கு கொடுத்தார், சிவபெருமானும் கொடுத்தார். இவர்களால் எந்த அஸ்திரம் சஸ்திரங்களை கொண்டும் என்னை மயக்க முடியாது இந்த தேவ கந்தர்வ யக்ஷர்களால், அதை நிச்சயம். ஆனால் மனிதர்கள்டேந்து எனக்கு அச்சமானது ஏற்படக்கூடாது என்ற வரமானது என்னால் பிரம்மா கிட்டையும் பரமேஸ்வரன் கிட்டையும் நான் கேட்கவே இல்லையே, மறந்துவிட்டேனே. ஏன்னா மானுடர்களை அவன் ரொம்பவும் துச்சமாக நினைச்சான். விதிதம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் இக்ஷ்வாகுகுல நாதேனா அனாரண்யேன யத்துரா உத்தஸ்யதேஹி மத்வம்சே புருஷோ ராட்சசாதமா யஸ்வாம் சபுத்திரம் சாமாத்யம் சவலம் சாஸ்வசாரதிம் நிகனிஷ்யதி சங்கிராமே துவாங்குலாதம துர்மதே. இப்போ அவன் சொல்கிறான், முன்னால் ஒரு சமயத்தில் இதே திரேதாயுகத்தில் தான் இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய மன்னனாகப்பட்ட அனாரண்யன் அப்படின்னுட்டு ஒரு அரசனானவன் இக்ஷ்வாகு குலத்தில் இருந்தார். அப்போ அவர் என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அடே அரக்கப்பதரே, தீய எண்ணம் உடையவனே, காம கொடியவனே, மகாபாவியே, இதே இக்ஷ்வாகு குலத்தில் என்னுடைய குலத்தில் ஒரு மாவீரனானவன் தோன்றப் போகிறான். அவன்தான் உன்னையும் உன்னுடைய மக்களையும் படை வீரர்களையும் குதிரை யானைகளையும் சாரதிகளையும் யுத்த காலத்தில் அவன்தான் கொன்றையிழக்க போகிறான் அப்படின்னு எனக்கு அவர் சாபம் கொடுத்தார். அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அது வேற யாரும் இல்லை, இந்த தசரத குமாரனாக ஸ்ரீராமன் தான். அந்த இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய மன்னன் அனரண்யன் அப்படின்றவர் எனக்கு கொடுத்த அந்த சாபத்துக்கு இருக்கக்கூடிய மனிதன் இந்த ராமன் தான்ட்டு நான் என் மனசில் எண்ணின்னு இருக்கேன். இப்போ என்றேன் அப்படின்னு நானாம் ராவணன். சத்தோகம் வேத வித்தியாச யதாசா தர்சிதாபுரா சேயம் சீதா மகாபாகா ஜாதா ஜனகநந்தினி. இன்னும் ஒரு பாவம் நான் பண்ணியிருக்கேன். யாரும் தயவு செஞ்சு இந்த பாவத்தை செய்யாதீங்க. ஏன்னா எல்லாமே என்னுடைய அனுபவம். தர்மசாஸ்திரத்தை தான் அவன் சொல்கிறான், எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். தர்மசாஸ்திரத்தை தான் அந்த ஸ்லோகத்திலாம். முன்னொரு காலத்தில் வேதவதி அப்படின்னுட்டு ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை நான் பலாத்காரம் செய்ய முயன்றேன். அப்போது அவ எனக்கு ஒரு சாபம் கொடுத்தா. என்ன சாபம் தெரியுமா? நீ ஒரு பெண்ணால் கவர்ந்து வரப்பட்டு அதனால் உன்னுடைய உயிரானது போகும்னு எனக்கு சாபம் கொடுத்தா. அதுதான் இந்த ஜனகுமாரியாக இருக்கக்கூடிய பெரும் பேறு பெற்ற சீதையாக உருவெடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு
இதை நான் இப்போ உணர்றேன் அப்படின்னானாம் ராவணன். அதுக்கு தான் சொல்கிறது, பிராமணங்கிட்டையும் சரி, க்ஷத்ரியங்கிட்டையும் சரி, வைசியங்கிட்டையும் சரி, சூத்திரங்கிட்டையும் சரி, சாபமானது யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. ஆனால் அதுலேயும் ரொம்பவும் முக்கியமாக பிராமணங்கிட்ட வாங்கக்கூடாது. அவன் வாயால் ஒரு வார்த்தை சாபம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பெண்களுடைய சாபம், அது இந்த 4 வர்ணக்காரர்கள் இருக்கக்கூடிய பெண்களாகவே இருக்கட்டும், அவளுடைய சாபமானது ஒரு பெரிய சாபம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான் ராவணன். உமானந்தீஸ்வரஸ்யாபி ரொம்ப வருணகன்யகா யதோக்தாஸ்தன் மயா பிராப்தம் நாமித்யா ருஷிபாஷிதம். முன்னால் ஒரு காலத்தில் பார்வதி நந்தீஸ்வரர் ரம்பை வருணனுடைய மகள் புஞ்சகஸ்தலை, அவள் எனக்கு சாபம் கொடுத்துருக்கா. அது இப்போ என்னை அடைஞ்சிருக்கு. ஏன்னா இவன் 4 பேருமே எப்படின்னாக்கா முனிவர்களுடைய வாக்கானது ஒருபோதும் பொய்யானதே கிடையாது. ஏன்னா முனிவர்கள் தான் எனக்கு சொன்னான், இந்த மாதிரிலாம் உனக்கு நடந்திருக்குப்பா, அவள் கொடுத்த சாபம் தான் உனக்கு இப்போ வந்திருக்குன்ட்டு சொன்னான். ஆனால் இவன் 4 பேரும் என்னன்னாக்கா முனிவர்களுக்கு சமமான தவ ஆற்றல் பெற்றவர்கள் தான் இவர்கள் 4 பேரும். அவளும் எனக்கு சாபம் கொடுத்துருக்கா. அப்போ இவனுக்கு என்ன ஆகிப்போச்சு? பிராமண சாபம், பிராமண குலத்திலே பிறந்த பிராமண சாபம், க்ஷத்ரிய சாபம், வைசிய சாபம், சூத்திர சாபம், பெண் சாபம், தெய்வத்தினுடைய சாபமும் வந்துருத்தோ இப்போ அப்படின்றான் அவன். எனக்கு தெய்வங்களுடைய சாபமும் பார்வதியுடைய சாபமும் எனக்கு வந்துடுத்து. ஏததே வாப்யுபாகம்யா யத்னம் கர்த்துமிஹார்ஹதः ராட்சசாபி திஷ்டந்து சரியா கோபுர மூர்த்தசு. இவையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்படின்னு வந்தால் உணர்ந்து விட்ட உடனேயே இந்த ராவணன் என்ன பண்ணானா, எல்லாரையும் பார்த்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தானது வந்திருக்கு, அந்த ஆபத்தை நாம் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். அரக்க வீரர்களே, நமது அரச பாட்டைகளிலும் கோபுரங்களிலும் உச்சியிலும் நீங்கள் எல்லாரும் நின்று காவல் காக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டானாம் ராவணன். சாப்பிரதியும் அகம்பீரோ தேவதான வதர்பா பிரம்ம சாபாவி பூதஸ்து கும்பகர்ணோ விபோத்தியதாம். இப்போ ராவணன் சொல்கிறான், இணையில்லாத திறமை பெற்றவனும் தேவதானவர்களினுடைய அகங்காரத்தை ஒழித்து கட்டியவனும் பிரம்மாவினுடைய சாபம் காரணமாக அடங்கி கிடக்கிறவனுமான கும்பகர்ணனை போய் உடனடியாக நீங்கள் எல்லாரும் எழுப்புங்கோ அரக்கர்களே அப்படின்னு உத்தரவு போட்டானாம் ராவணன். பராஜித மாத்மானம் பிரகஸ்தம் நிஷூதிதம் ஞாத்வா ரக்ஷோபலம் பீமாம் ஆதிதேச மகாபலஹா. அவன் இந்த ராவணன் இருக்கானே மகா பேராற்றல் படைச்சவன், மகா ஞானி. அந்த பேராண்மை மிக்கவன் என்ன பண்ணானா, ராவணன் ஸ்ரீராமபிரான் இவனை வெற்றி கொண்டார். பிரகஸ்தனும் ஸ்ரீராமபிரானால் கொல்லப்பட்டு விட்டார். இவற்றையெல்லாம் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் எண்ணி பார்த்து அரக்கர் படைகளுக்கு ரொம்பவும்
பிரமாதமான ஒரு விஷயத்தை வந்து கட்டளையிட்டானாம். என்ன கட்டளையிட்டான்னா, ச பராஜிதம் ஆத்மானம் பிரகதம் யசோதிதம் துவாரேஷு யத்ன கிரியதாம் பிராகார சாதி ருக்ஷதாம் நித்ராவாச சமாவிஷ்ட கும்பகர்ணோ விபோத்யதாம். நகரத்தினுடைய நுழைவு வாயில்களெல்லாம் இன்னும் இதைவிட பன்மடங்கு அதிகமாக பாதுகாப்புகளை எல்லாம் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட வேண்டும். எல்லாரும் மது சுவரின் மேலே ஏறி நிற்க வேண்டும். கொஞ்சம் கூட தூக்கமானது இருக்கக்கூடாது. உறக்கத்துக்கு வசப்படக்கூடாது. அப்படி உறக்கத்துக்கு வசப்பட்டு மூழ்கியே கிடந்தேன்னா உங்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன். அதே சமயம் இப்போ வந்து உறக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இளையவனாகப்பட்ட சகோதரன் கும்பகர்ணனை போய் உடனடியாக எழுப்பி விட்டுருங்கோ எல்லாரும் அப்படின்னானா. ராவணன் சுகம் ஸ்வபிதி நிச்சிந்தா காலோ அகத சேதனா நவஷட் சப்தர சாஷ்டௌச மாசான் ஸ்வபிதி ராட்சசா. நான் வந்து இப்போ இந்த ராமன்கிட்ட போய் நான் தோற்று போனதுனால விட்டு விட்டதனால் நான் ரொம்பவும் கவலையினால் துக்கத்தோடு இருக்கேன். தூக்கம் கூட எனக்கு வராமல் இருக்கு. அதனால் என்னுடைய தம்பியாகப்பட்ட இந்த அரக்கன் கும்பகர்ணன் காலத்தினால உணர்விழந்து 9 மாதங்கள் 6 மாதங்கள் 7 மாதங்கள் 8 மாதங்கள்னு தொடர்ந்து அவன் மட்டும் சௌக்கியமாக தூங்கிகிட்டே இருக்கான் அப்படின்னானாம் ராவணன். மந்திரயத்வ பிரசுப்தோ அயமிதஸ்து நவமே அகனி தம் து போதயத க்ஷிப்ரம் கும்பகர்ணம் மகாபலம். இப்போ நம்மளுடைய அரசவையில் ஒரு 9 நாட்களுக்கு முன்பு நடந்த ஆலோசனையில் மந்திர ஆலோசனை கூட்டத்தில் வந்து அவன் கலந்துட்டான். அப்போ அவன் கலந்து கொண்டு விட்டு தூங்கறதுக்கு தொடங்கிட்டான். அந்த மாதிரி மிகவும் பலசாலியாக இருக்கக்கூடிய அந்த கும்பகர்ணனை போய் உடனடியாக நீங்கள் எல்லாரும் போய் எழுப்புங்க அப்படின்னுட்டு கட்டளை இட்டானாம் ராவணன் அரக்கர்களுக்கு. சதோ சங்கே மகாபாஹு காகுஸ்த சர்வரக்ஷசாம் வானரா ராஜபுத்திரௌ ச க்ஷிப்ரமேவ வதிஷ்யதி ஏஷகேதோ பரசங்கே முக்கியோ வை சர்வரக்ஷசாம் கும்பகர்ண சதா சேதே மூடோ கிராமிய சுகேரதா. இந்த கும்பகர்ணன் இருக்கானே, ராவணன் சொல்கிறான், இந்த கும்பகர்ணன் இருக்கானே அரக்கர்கள் எல்லார்லேயும் மிகவும் முக்கியமானவன், மகா தோல்வழிவை படைத்தவன். போரில் வந்து வானரங்களையும் இந்த 2 அரசகுமாரர்களாக இருக்கணும் ராமபிரான் லக்ஷ்மணன் இவா 2 பேரையும் ஒரு நொடி பொழுதில் வந்து இவன் வதைத்து விடுவான். அரக்கர் வந்து எல்லோரையும் முக்கியமானவனாக இருக்கக்கூடிய என்னுடைய தம்பியாகப்பட்ட இந்த கும்பகர்ணன் யுத்த காலத்தில் வெற்றி கொடியை நாட்டக்கூடியவன். அறிவு மழுகிய கும்பகர்ணன் இப்போ புலை இன்பங்களில் வந்து மூழ்கி எப்போதுமே உறக்கத்திலேயே இருக்கான் அப்படின்னானாம் ராவணன். ராமேணகி நிரஸ்தஸ்யா
சங்கிராமே அஸ்மின் சுதாருணே பவேஷதி நமயே சோக கும்பகர்ணே விபோதிதே கிம் கரேஷ்யாம் யவம் தேனா சக்கரதுல்ய பலேனிஹி ஈதృశே வியசனே பிராப்தே யோன சாக்கியாய கல்பதே. இப்போ ராவணன் சொல்கிறான், இந்த கும்பகர்ணன் வந்து தூக்கத்திலேருந்து எழுந்து விட்டானே ஆனால் நிச்சயமாக எல்லா எதிரிகளையும் மாய்த்து விடுவான். அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இந்த பயங்கரமான போரில் இந்த ராவனிடம் வந்து நான் தோல்வி அடைஞ்சுட்டேன். அதனால் நான் வந்து ரொம்பவும் துயரப்பட வேண்டி இருக்கக்கூடிய சமயம் இந்த சமயம். இவ்வளவு கடுமையான இந்த துயர காலத்திலும் இந்திரனுக்கு நிகரான ஆற்றல் படைத்த என்னுடைய தம்பியாகப்பட்ட கும்பகர்ணன் இவனால் வந்து எனக்கு உதவியானது கிடைக்கவில்லை என்றால், அவன் எழுந்திருக்கவே இல்லை, யுத்தத்துக்கும் வரவில்லை, அப்படி என்றால் இவனை வைத்துக்கொண்டு நான் வந்து என்ன செய்ய முடியும்? ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஆகிடுவான் அவன் அப்படின்னு நான் ராவணன். தேது தச்சுவச்சனம் ஸ்ருத்வா ராட்சசேந்திரஸ்ய ராட்சசாக ஜக்மு பரம சம்பிராந்தா கும்பகர்ண நிவேசனம். அரக்க வேந்தனாக இருக்கக்கூடிய அரக்கர்களெல்லாம் ராஜாவன் தான், அரசாங்கம் தான். மகா பாவியாக இருக்கக்கூடிய அந்த ராவனுடைய ஆணையை வந்து கேட்ட உடனேயே அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், மிகவும் பரபரப்படைந்து கும்பகர்ணனானவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை வந்து சென்று அடைஞ்சானாம். எல்லாரும் போய் அங்கே போய் சேர்ந்தாலாம் அரக்கர்கள். தே ராவண சமாதிஷ்டா மாம்சசோனித போஜனாக கந்தமால்யான் ததா பக்ஷ்யான் அதாய சகசாயுகு. இப்போ இந்த இடத்துல தான் அவன் சொல்கிறான், மாமிசத்தையும் ரத்தத்தையும் உணவாக கொண்ட அந்த அரக்கர் கூட்டங்கள் ராவணனுடைய கட்டளையை வந்து தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு நறுமண பொருட்கள், மாலைகள், ஏராளமான உணவுப் பண்டங்களை எல்லாம் எடுத்துட்டு உடனே கும்பகர்ணன் இருக்கக்கூடிய குகைக்கு போய் சென்றாலாம். தாம் பிரவேசிய மகாத்வாரம் சர்வதோ யோஜனாயதாம் கும்பகர்ண குஹாம் ரம்யாம் சர்வகந்த பிரவாகினீம். கும்பகர்ணஸ்ய நிஸ்வாசாத வதூதா மகாபலாக பிரதிஷ்டமான கிருச்சிரேன யத்னாத் பிரபிவி சுர்குஹாம். இந்த கும்பகர்ணனானவன் உறங்கி கொண்டிருந்தான் பார்த்தல, அந்த மண்டபம் அமைந்துள்ள மாளிகையினுடைய பெரிய நுழைவாய்கள் வழியே இந்த அரக்கர்கள்லாம் உள்ளே சென்றார்களாம். அந்த மாளிகையின் நீளம் வந்து எப்படி இருந்தான் தெரியுமா? 1 யோஜனை நீளம். அகலமானது 1 யோஜனை தூரம். அந்த மண்டபம் வந்து மிகவும் அழகாகவும் மலர் மனம் மிகுந்ததாகவும் இருந்ததாம். இந்த கும்பகர்ணன் இருக்கானோன்னா அவன் மூச்சு விடுறது எப்படி இருந்துதான், புயல் காற்று போல இருந்துதான். அப்போ இந்த அரக்கர்கள் எல்லாமே வந்து நல்ல பலம் புரிஞ்சவர்கள். அவன் மூச்சு விடக்கூட காத்துனால யாராலையுமே நிலைத்து நிற்க முடியாமல் போயிட்டு ஆடிட்டே இருந்து அலைகழிக்கப்பட்டாலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலாம், இந்த அரக்கர்கள்லாம் ஒரு வழியாக தங்களை சமாளித்து கொண்டு வெகுவாக முயற்சி செஞ்சு இந்த கும்பகர்ணன்
உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மண்டபத்துக்குள் குகைக்குள்ள போய் சேர்ந்தாலாம். அரக்கர்கள் தாம் பிரவிஷ்ய குஹாம் ரம்யாம் சுபாம் காஞ்சன குட்டிமாம் தத்ருசோர் நைருதௌ வியாக்ரம் சயானம் பீமதர்சனம் தேதுதம் விக்ருதம் சுப்தம் விகீர்ணம் இவ பர்வதம் கும்பகர்ணம் மகா அனித்ரம் சகிதா பிரத்யபோதையன்னு. ரொம்பவும் பிரமாதமாக அழகானதும் பொன்னும் மணியும் இழைக்கப்பட்ட மேடைகளை கொண்டதுமான அந்த குகைக்குள்ள நுழைந்த அந்த அரக்க வீரர்கள் பயங்கரமான பராக்கிரமமுடைய அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் வந்து படுத்து கிடப்பதை வந்து பார்த்தாலாம். அப்போ அவனுடைய அவயவங்களில் ரொம்பவும் அலங்கோலமான நிலையில் கிடந்தானாம். அந்த நிலையை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மலையானது எப்படி சிதறி கிடக்குமோ அதுபோல தனித்து உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணனை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எழுப்பறதுக்கு முயற்சி பண்ணாலாம். ஊர் வரோ மாஞ்சி ததனும் சுசந்தம் இவ பன்னகம் திராசயந்தம் மகாஸ்வாசை சயானம் பீமதர்சனம் பீமநாசா புடம் தம் து பாதாள விபுலானனம் சசியாம் ஞஸ்த சர்வாங்கம் மேதோருதீர கந்தினம் காஞ்சனாங்கத நத்தாங்கம் கிரீட்டினம் அரிந்தமம் தத்ருசூர் நைருதௌ வியாக்ரம் கும்பகர்ணம் மகாபலம். இந்த கும்பகர்ணன் இருக்கானே, இவன் வந்து எதிரிகளையெல்லாம் அடக்கக்கூடியவன். அவனுடைய உடலில் வந்து கேசங்கள்லாம் பிரமாதமாக அப்படியே நம்ம சொல்லுவோம் தெரியுமா, உடம்பு சிலுக்கிறது, மெய்சிலேருந்து போய் அப்படியே குத்திட்டு நிற்கிறது வேறு நரம்பு எலும்பெல்லாம் அந்த மாதிரி குத்திட்டு வளர்ந்துருந்துதான். அவன் அந்த சமயத்தில் ஒரு சர்ப்பமானது பாம்பானது எப்படி மூச்சு விடுமோ அதுபோல் நீளமான மூச்சு விட்டு கொண்டிருந்தானாம். அவன் வெளியே விடக்கூடிய அந்த மூச்சு காற்றுனால எல்லாரையும் நடுநடுங்க செய்து கொண்டிருந்தானாம். இந்த கும்பகர்ணன் பயங்கரமான தோற்றம் படைத்த அவன் வந்து படுத்து உறங்கி கொண்டிருந்தானாம். அவனுடைய நாசித்துவாரங்களை பார்த்தாக்கா ரொம்பவும் பயங்கரமாக இருந்ததுதான் பார்க்கறதுக்கு. அந்த நாசித்துவாரங்கள் எப்படி இருந்ததுதான், ஒரு பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுதான். அதே சமயத்தில் அவன் வாயாலையும் மூச்சு விட்டானாம். அந்த வாயால் மூச்சு விடும்பொழுது தான் அந்த வாயானது எப்படி இருந்ததுன்னா ஒரு பாதாள குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுதான் அவனுடைய வாயி. அவனுடைய படுக்கையில் வந்து எல்லா அங்கங்களும் படிந்திருந்ததாம். எல்லாரும் என்ன பண்ணாலாம், மாமிசம்னாக்கா புலால், இப்போ சொல்கிற போனோம் ஆங்கிலத்தில் நான் வெஜிடேரியன். அதை ரத்தம் இதெல்லாம் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டானோன்னா அப்போ அந்த உடல்லேருந்து அந்த நாற்றமானது வந்து தான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவன் என்னென்ன மாமிசமெல்லாம் சாப்பிட்டானோ அத்தனை நாற்றமும் வந்து தான் உடல்லேருந்து துர்நாற்றம் அவனிடமிருந்து வெளிவந்து கொண்டிருந்ததான். பொன்னாலான தோல் வலைகள்லாம் பூண்டிருந்தானாம். அவன் தலையில் வந்து மகுடம் தரித்திருந்தே அப்படியே படுத்து தூங்கியிருந்தானாம் கும்பகர்ணன். இப்பேற்பட்ட புலிகளுக்கு நிகராக இருக்கக்கூடிய அரக்கனை கும்பகர்ணனை இந்த நிலையில் இந்த அரக்கன் ராமனுடைய அரக்கர்கள் எல்லாரும் பார்த்தாலாம். தஸ் சக்ரோர் அகாத்மான கும்பகர்ண கிருதஸ்ததா மாம்சானா மேரு சங்காசம் ராசிம் பரமதர்ப்பணம்.
அந்த மாதிரி முன் யோசனையோடு இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் கும்பகர்ணன் தன் கண்ணை வீழ்த்திட்டான்னா பரபரப்போடு அவன் சாப்பிடணும், அவன் திருப்தி அடையணும், மிகவும் திருப்தி அடையணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன பண்ணாலும் வேறுமலை போல மாமிச குவியலை அந்த இடத்துல ஒட்டினாலாம். அவன் கண்ணை வீழ்ச்சானா அந்த மாமிசத்தில் தான் கண் முழிக்கணும். அவன் அந்த மாதிரி அவனுக்கு கண்ணு எதிரே வைத்து விட்டார்களாம். மிருகாணாம் மகிஷானாம் ச வராகாணம் ச சஞ்சயானு சக்ரூர் நைர்த சாத்துலா ராசிமன்னஸ்ய சாத்துதம். மான்கள், எருமைகள், பன்றிகள் இவற்றினுடைய கூட்டத்தில் அளவில்லாத அன்னம் குவியலோட அவனுடைய அந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் முன்னால் கொண்டு வைத்தாலாம். இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கெல்லாம்? உதாரணமாக சாதாரணமாக மது அருந்தினாலும் சரி, இந்த மாதிரி புலால் உணவுகளை உண்ணாலும் சரி, நம்மளுடைய இரத்தமானது கெட்டுப்போகும். அப்போ நம்மளுடைய உடலிலிருந்து துர்நாற்றமானது வீசும். நமக்கெல்லாம் புத்தியானது, அரக்க புத்தியானது கண்டிப்பாக சேரும். இது இந்த விஷயமானது பிராமணர்கள், கத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் 4 வர்ணக்காரர்களுக்குமே பொதுவானது தான். 4 வர்ணக்காரர்களுக்குமே உண்டு. ஆகவே இதை அனைவரும் செய்யக்கூடாது என்றுதான் இந்த ஸ்லோகமானது சொல்கின்றது. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே ஷஷ்டிதமசர்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 60வது சர்க்கத்தில் 32வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 33வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.